தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலன் என்ற போர்வைக்குள் சிலரின் சுயலாபம், தடுமாறும் வடக்கு அரசியல். ஜனாதிபதி தேர்தல் திகதி வெளியாக உள்ள விசேட வர்த்தமானி. இன்று சாவகச்சேரியில் சந்திப்போம், வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்ட காணொலி. யாழில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை தாக்குதல், சந்தேக நபர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் 5 வருட தலையெழுத்தை திடீரென முளைக்கும் அரசியல்வாதிகள் நிர்ணயிப்பதற்கு இடமளிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். அந்த வகையில் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் தெற்கின் சிங்கள தலைமைகள் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகும். காப்பான் போல வந்து கழுத்தறுத்து முடக்கப்பட்ட துரோகத்தின் வலியை தமிழருக்கு யாரும் கற்றுத்தர தேவையில்லை. அன்றிலிருந்து இன்று மட்டிலும் அரசியல் என்ற போர்வைக்குள் முடக்கப்பட்ட சமூகத்தினராக தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. தற்போதும் தமிழர் தாயகத்தில் தனியார் சேவை நிறுவனங்களை தாண்டி அரசாங்க சேவை நிறுவனங்களிலும் ஊழல் தலைவிரித்தாடுகின்றது. அதனை எதிர்த்து கேட்கும் குரல்களையும் அரசு அதிகாரிகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் தங்களுக்கு சார்பாக வழித்தெடுக்கவும் அதனை அடியோடு அறுக்கவும் பல வழியில் முயற்சிக்கின்றனர். இலவசம் என்று வழங்கப்பட்டு மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இதில் அரசியல் என்பது பெரும் பங்கு வகிக்கின்றது. பொது நலனென கூறி இங்கு சுயலாபத்திற்காக பல நாடகங்களை அரங்கேற்றும் சிலருக்கு மத்தியில் மக்களின் வாழ்வாதாரம் தள்ளாடுகின்றது. ஆகையால் வருகின்ற தேர்தல் என்பது தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை காண்பிப்பதாகவும் தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்கும் தலைமைத்துவமாகவும் இருக்க வேண்டும். எனவே இதனை கருத்தில் கொண்டு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது தொடர்பில் மக்களின் மத்தியில் பல கருத்துக்கள் நிலவுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அரசு அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று காலை வேளையில் அரசு அச்சக திணைக்கள இணையதளத்தில் பிரசுரமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்திருந்தது. குறித்த கூட்டமானது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று சாவகச்சேரியில் சந்திப்போம் என யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். வைத்தியத்துறையில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாச விசாரணைக்குழு அமைத்து மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு நடைபெறுமாயின் வைத்தியத்துறையில் உள்ளவர்களால் சிறைச்சாலைகள் நிரம்பி வழியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நிச்சாமம் பகுதியைச் சேர்ந்த முகுந்தன் தீபா என்ற 2 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் தனது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை எதிரில் வந்த கனரக வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் மானிப்பாய் காவல்துறையினர் கனரக வாகனம் செலுத்தி சென்ற சாரதிக்கு பதிலாக வேறொருவரை கைது செய்து வழக்கினை திசை மாறுவதற்கு முயற்சிப்பதாக அங்கு கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றில் இடம்பெற்றது. இதன்போது வழக்கில் சம்பந்தப்பட்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ரத்தினராசா மயூரன், கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர். இந்நிலையில் வழக்கு விசாரணை விவாதங்கள் நடைபெற்று எதிர்வரும் வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மீண்டும் நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் குறித்த வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது. குருந்தூர் மலையை அண்டிய பகுதிகளில் நில அபகரிப்பு தடுக்கப்பட வேண்டும் என தண்ணி முறிப்பு மற்றும் குமிளமுனை பகுதி மக்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி குருந்தூர் மலையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ரத்தினராசா மயூரன், கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோரை விசாரணைகளை மேற்கொள்வதற்காக முல்லைத்தீவு காவல் நிலையத்திற்கு வருமாறு காவல்துறையினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதன்போது காவல் நிலையம் சென்றவர்களை அங்கு வைத்து கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அனலைத்தீவில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை கும்பலொன்று நடாத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளைச் சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் ஒருவர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். பருந்தன் பகுதியில் உள்ள பெண் ஒருவரே யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனலைத்தீவில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை கும்பலொன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவான வெளிநாட்டு நாணயம் மற்றும் பொருட்கள், நகைகள் என்பனவும் கொள்ளையடித்து சென்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை பிரதான சந்தேக நபரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஒரு வருடத்திற்கு பின்னர் குறித்த சம்பவத்தை வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பின் உள்ளூரில் வழிநடத்தியதாக கருதப்படும் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கனடாவில் உள்ள ஐயப்பன் கோயிலொன்றின் தலைவர் சொல்லியே தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்ததுடன் அதற்குரிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் சில குற்ற சம்பவ வழக்குகளுடன் தொடர்புடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது 48 மணி நேரம் காவல்துறை தடுப்பு காவலில் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.